ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமில்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே முதலமைச்சர் விஜயை வெற்றி பெற வைத்தார்கள். அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு செயல் இது நேர்மையான முறையில ஆட்சி செய்வது கிடையாது. இது குதிரை பேரத்தை விட மோசமானது. தமிழ்நாடு இது போன்ற ஒரு சூழலை பார்த்தது கிடையாது. வாக்களித்த மக்கள் அவர் என்ன தவறு செய்தார்கள்? இந்த தொகுதி மக்கள் அவருடைய நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது ஒரு காரணம் தான் பரவாயில்ல, ஏதோ நாங்க காவிரிக்காக மேகதா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். எந்த காரணமும் கிடையாது. அது 20 நாள்ல ராஜினாமா செய்து உடனடியாக இன்னொரு கட்சியில சேர்ந்து அதன் பிறகு இடைத்தேர்தலா? தமிழ்நாட்டிலே தேவையில்லாத ஒரு இடைத்தேர்தல். இதெல்லாம் நல்லதில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான ஒரு செயல் இது. அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக இந்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சூழல் வரும். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அத்துணை எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்கள் அறிவிப்போம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள்.